இந்த பூண்டு பொடி இடையில ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அது என்னோட பழைய நினைவுகள் அப்படியே தட்டி எழுப்பிட்டு. ஏன்னா அது ரொம்ப ரேர், எல்லா ஹோட்டல்லாம் கிடைக்காது. இங்கேயாட்டு தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கும். அதை சாப்பிட்டோன்னே சரி இதை நம்ம வீட்டிலே பண்ணி வச்சுட்டா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேலை உரண்டா பூண்டு உரிக்கிறது. ஆனால் உரிக்கிறதுனா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த உரிக்கும் போது கை பிசு பிசுன்னு ஒட்டுமே, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி ஆனாலும் பரவாயில்ல, ருசியாக வரணும்னா இதாட்டி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும்னு எல்லாத்தையும் போட்டு அரைச்ச பிறகு தான் பார்க்குறேன் அது கன்ஃபார்மாக பூண்டு பொடியே இல்லை. அது பார்க்கவும் அப்படி இல்லை, டேஸ்ட்டும் அப்படி இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பொடி நல்லா காரசாரமாக இருந்துச்சு, அதனால அது வேறு சந்தோஷம் சொல்லி நல்லா தோசை மேலே போட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு அடுத்தது நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு கார்ட் செலக்டர் மாதிரி ஒன்று வச்சிருப்பேன். டெய்லி காலேஜ் போக முன்னாடி அதில் இருக்க ஒன்றத்தை எடுத்து படிப்பேன். அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு நாள் நல்லா தான் இருக்கும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா செருப்படி இன்னைக்கு விழுக போகுதுன்னு நினச்சிட்டே போவேன். ஸோ அதே மாதிரி ஒன்றத்தை பண்ணலாம். டெய்லி நம்ம ஒன்று எடுத்து அதில் என்ன இருக்கோ அதுதான் யூனிவர்ஸ் நம்மகிட்ட சொல்லுதுன்னு யூனிவர்ஸ் ஜோசியம் பார்க்கலான்னு பண்ணுறேன். அந்த பவு கட்டுறதுக்குள்ளே என் மொத்த கமும் கொட்டிருச்சு. அப்புறம் சரி மனம் தளராமல் அதை எல்லாத்தையும் ஒட்டி பார்க்கும்போது அந்த ஜாடியாக அழகாக இருந்தா. அப்புறம் அன்னைக்கு நாளுக்கு என்னன்னு எடுத்து பார்த்தா அன்னைக்கு பாசிட்டிவாக வந்துச்சு. ஸோ வெற்றி நமதே, இன்றைய நாள் நல்லதே நடக்கும்னு